தமிழகத்தில் இன்று தொடங்கிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 9,30,000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் உள்ள 12,616 பள்ளிகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள், தனித் தேர்வர்கள், சிறை கைதிகள் என 9,38,000 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். முதல் நாளான இன்று தமிழ் மற்றும் பிற மொழி பாடங்களுக்கான தேர்வு நடைபெற்றது. தேர்வுக்கு சிறப்பான முறையில் தயாராகி வந்திருப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். நாங்கள் இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் தமிழ் எழுத போகிறோம். நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மா நல்லாவே எங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூல்லையும் செம்மையாக கோச்சிங் கொடுத்துருக்காங்க. நாங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுவோம், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணுவோம்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அரியலூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு தமிழ் மொழி பாடத்தேர்வை 9,793 மாணவ மாணவிகள் எழுதினர். அரியலூரில் உள்ள நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தேர்வை மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா ஆய்வு மேற்கொண்டார். வேலூரில் முஸ்லிம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆய்வு செய்தார். 10ஆம் வகுப்பு தேர்வில் 18,670 மாணவ மாணவியர்கள் பங்கு பெறுகிறார்கள். 103 மையங்களில் இந்த தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறையிலிருந்து ஃப்ளையிங் ஸ்குவாட் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு தேர்வு பணி நல்ல முறையிலே கண்காணிக்கப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதற்காக 152 நடுவங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. காலை 10 மணிக்கு வினாத்தாள் கொடுக்கப்பட்டதும் அதை படித்து பார்ப்பதற்கு மாணவர்களுக்கு 15 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 17,221 மாணவ மாணவிகளும், திருச்சி மாவட்டத்தில் 33,809 பேரும் தேர்வில் பங்கேற்றனர். முன்னதாக தேர்வை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்கள் அறிவுரைகள் வழங்கினர். புதுச்சேரியில் 49 தேர்வு நடுவங்கள் மூலம் 15,950 பேர் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் முதல் நாள் தேர்வை எழுதினர். தேர்வறைக்குள் கைபேசி, கணிப்பான் உள்ளிட்ட எந்த ஒரு மின்னணு சாதனங்களும் எடுத்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. தேர்வறைகளில் பார்த்து எழுதுதல் உள்ளிட்ட ஒழுங்கீன செயல்களில் மாணவர்கள் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் 3,350 பறக்கும் படைகளும் 1,241 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டன.